அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாய் வீட்டு வெஜ் பிரியாணி பண்ணலாம் வாங்க. நம்ம பாய் வீட்டு பிரியாணி மசாலா நியூ லான்ச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய மசாலாவை பிடிச்சி நிறைய பேர் சமைச்சு பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் நான் பெரிய அளவில் கொண்டு போகலை. நம்ம யூடியூப் சேனலில் பானுஸ் பிரியாணி மசாலா சொன்னால் இன்னும் நிறையா பேர் வாங்குவாங்க. ஸோ நம்மக்கிட்ட லைசன்ஸ் இருக்குது. இப்போது லோகோவோட பானுஸ் கிச்சன் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம கம்பெனி நேம் ரிஜிஸ்டர் பண்ணி ரொம்ப பரபரப்பாக மசாலா வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பல நாள் கனவுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஓப்பனிங் ஆஃபரும் இருக்குது. இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. தக்காளி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம் 100 கிராமு, 2 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி சேர்த்தே ஆஞ்சு வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒன்றாவே நான் ஆஞ்சு வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அடுத்து நம்ம பானுஸ் கிச்சன் பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கரில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போதே அம்மா நானும் வந்து ஊற்றுறேன் அப்படின்னு பாப்பா சொன்னனால பாப்பா வச்சு நெய் ஊற்றுனா. பாப்பா ஃபுல்லாக நெய் ஊற்றினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போதும். 2 பச்சை மிளகா ஹீட் ஆனதும் நல்லா பச்சை மிளகா வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றினா போதும். 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதும் நல்லா வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்கள் கிண்டி விட்டுட்டுருங்க. நல்லா வதங்கின உடனே அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். நம்ம அடுத்து நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் நல்லா சுருள வதக்கணும். சுருள வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு, வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். அதை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டை போட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிடணும். எண்ணெய் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா 3 நல்லா வதக்கணும். இப்போது புதினா கொத்தமல்லி ஒன்றாவே ஆஞ்சு வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும். நம்ம ஆஞ்சு வச்சுருக்கிறதுல பாதி போட்டால் போதும். பாதி எடுத்து வச்சிடலாம். பாதி எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம பானுஸ் கிச்சன் பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இது நம்ம வீட்டிலே தயாரித்தது, சுத்தமான ஹோம்மேட் மசாலா தான். சுத்தமான ஹோம்மேட் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இப்போது நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் தொக்கு மாதிரி வரணும். நல்லா வதங்கினோடனே அரிசி, நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ, பாஸ்மதினா பாஸ்மதி, சீரக சம்பானா சீரக சம்பா, எது வேணாலும் எடுத்து கொஞ்சம் இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். இதை தண்ணி ஊற்றி ஓரமாக வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இது நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த டம்ளரில் தான் அரிசி நான் எடுத்திருக்கேன். அதில் 2 கிளாஸ் அரிசி, 4 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போட்டோம். இப்போ அரிசிக்கும் தண்ணிக்கும் சேர்த்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் நல்லா மடமடன்னு கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசியை கழுவிட்டு வந்து அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை பார்த்து போடுங்க. அரிசியை போடும்போது கொஞ்சம் தள்ளி போடுங்க, கையில் இல்லாட்டி தெரிச்சிடும். அரிசியை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படி அப்படியே அந்தந்த இடத்துல நின்றுக்கிறோம்.
ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரும். இப்போயே நல்லா வாசனையாக இருக்குது. இந்த மசாலா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க. இப்போ குக்கரை வச்சு மூடிடலாம். விசில் வந்து 3 விசில் விட்டால் போதும். இப்போ 3 விசில் விட்டுருச்சு. இப்போ ஏர் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது நம்ம பானுஸ் கிச்சன் பிரியாணி மசாலாவில் பண்ண வெஜ் பிரியாணி. நல்ல மணமாக இருக்குங்க, நல்ல மணமாக ருசியாக இருக்குது. பாப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டா, என்னம்மா பிரியாணி ரெடியா அப்படின்ட்டு. இப்போது எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை லைட்டாக மேலே தூவிட்டு அப்படியே நம்ம பரிமாறலாம். இப்போது நம்ம என்ன செய்கிறோம், பிரியாணியை அந்த கொத்தமல்லி புதினாவோட ஒரு கிண்டி எடுத்துடணும். இப்போ எடுத்துகிட்டு தட்டுக்கு பரிமாறிக்கலாம். நல்லா சுவையான வெஜ் பிரியாணி ரெடி. இது நீங்கள் குஸ்காவும் சொல்லிக்கலாம். நீங்கள் நம்ம பானுஸ் கிச்சன் பிரியாணி மசாலா ஒரு தடவை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், பிரியாணி நீங்கள் அசல் முஸ்லீம் வீட்டில் பண்ணுற பிரியாணி மாதிரியே இருக்கும். பாப்பாவுக்கு பிரியாணி வச்சு ஒரு லெக் பீஸை பொரித்து கொடுத்தாச்சு. பாப்பா நல்லா சாப்பிட்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.